ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க ரொம்பவே ஒல்லியாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குழந்தையோட ஸ்கின்னை நல்லா க்ளோவிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் பாசிப்பருப்பு 1.5 ஸ்பூனும் 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு சாப்பாட்டு அரிசி இருக்கும் இல்லையா, அதுவும் சேர்த்து நல்லா நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக அந்த ஊற வச்ச அரிசி தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துட்டு ஊற வச்ச 2 பாதாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஃபில்டர் பண்ணி அதோட பால் மட்டும் நம்ம எடுத்து செய்ய போகிறோம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசி பருப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த கொரகொரப்பு இல்லாமல் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் நமக்கு கிடச்சிருக்கு. பட் இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், தாராளமாக ஊற்றலாம். இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்குது இல்லையா. ஸோ அரிசி இந்த பருப்புலாம் சேர்ந்து நம்ம குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகும், நல்லா குக் ஆகும். குழந்தைங்க டைஜஸ்ட் ஈஸியாக ஆகிடும், அவங்களுக்கு நல்லாவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ராவும் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் நான் கிளறிக்கிட்டே இருக்கேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். முக்கியமாக சிம்மில் வச்சு நீங்கள் இதை செய்யுங்க. ஏன்னா அரிசி சீக்கிரமாக உங்களுக்கு திக்னஸ் கொடுத்துரும். பட் வெந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா சில சமயம் வேகாமல் கூட இருக்கலாம், அந்த பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால. ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணுறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி குக் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ நல்ல திக்னஸாக கிடச்சிரும். இது மட்டுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, அதாவது 6 மாதத்துலேருந்து ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதே மாதிரி கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலான குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சின பசும்பால் இருக்கு இல்லையா, அது நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த அளவில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கவுஸ் மில்க் பொறுத்த வரைக்கும் 1 வயசுக்கு மேலே ஆன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரெசிபீஸில் ஆட் பண்ணி. அப்படி இல்லை 1 வயசு ஆகலை அப்படின்னா நீங்கள் 6 மாதத்துலேருந்து இந்த மாதிரி 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா பால் சேர்க்காமலே நீங்கள் கொடுக்கலாம். தேவைப்பட்ட இனிப்புக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லைனா பனங்கற்கண்டோ சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு சேர்த்து நீங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தையோட உடல் சூடு நல்லாவே குறையும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். பட் அது இல்லாமலும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஃபைனலாக நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லைனா டின்னராகவோ கொடுக்கலாம். டின்னராக கொடுக்கும்போது நெய் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு சில குழந்தைக்கு நெய் நைட்டில் ஒத்துக்காது. மற்றபடி நீங்கள் டின்னர் கொடுக்குறதா இருந்தால் எல்லா டின்னருமே நீங்கள் குழந்தை தூங்க போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுத்து முடிச்சிடணும். அப்போ அவங்க ஆக்டிவாக விளையாடும்போது எல்லாமே செரிச்சிடும், நல்லா தூங்குவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.